பகவான் பச்சாத்தாபமில்லாதவர் என்கிறார்கள். ஆனால் பக்தர்களில் ஒருவருக்கு அவரது அருள் அதிகமாகவும் மற்றவருக்கு குறைவாகவும் இருப்பது ஏன் என்று ஒரு பக்தர் கேள்வி கேட்டார். பகவானுடைய அருளை சூரிய கதிர்களுக்கு ஒப்பிடலாம். அதன் கிரணங்கள் எல்லோர் மீதும் ஒரே மாதிரியாக பாய்ந்தாலும் கண்ணாடி குவியத்தில் படும்போது அவை அதிகமாக ஈர்க்கப்பட்டு வெப்பம் தருவதை பார்க்கிறோம். இங்கே கதிர்களின் மீது குறையில்லை, அதை உள்வாங்கும் பொருட்களில் மட்டுமே வேறுபாடு உள்ளது. யார் ஒருவர் இடைவிடாமல் அவரை தியானம் செய்து அவரது நாமத்தை ஜெபித்து அவர் மீது மாறாத அன்பும் பக்தியும் விசுவாசமும் கொண்டிருக்கிறாரோ அவர் இறைவனது அருளை மிகுதியாக பெறுகிறார். அவ்வாறு அவரை நினைக்காதவனுக்கும் கூட இறைவன் அருள் கிடைக்கும். அது ஓரளவுக்கு மட்டுமே பயன் தருமே தவிர முழு பயனை தந்துவிடாது. ஏனெனில் அதை ஈர்க்கின்ற சக்தி அவனை நினைக்காதவனுக்கு குறைவாகவே கிடைக்கும் என்பதுதான். இன்னொரு விஷயம், பகவானுடைய அருள் தற்காலிகமானது தானே தவிர நிரந்தரமானதல்ல. இதனால்தான் பூவாக காயாக கனியாக அவரது அருள் வேறுபடுகிறது என்கிறார்கள். இறைவனது அருளை சுமை தாங்கி என்று சொல்கிறார்கள். அது முழுவதுமாக உங்கள் சுமையை சுமக்காது. வழியில் களைப்பு வரும்போது சற்று இளைப்பாறிக் கொள்ளலாம். அதுவரைதான் இறையருள் காப்பாற்றும். ஏன் இப்படி என்றால், நீங்கள் முக்தி வழி நாடி அவனை முற்றும் சரணடைந்தால் அவன் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வான். அதை விட்டுவிட்டு நீங்கள் லௌகீக நன்மைக்காகவே அவனை நாடுகிறீர்கள். எனவே சுமை தாங்கிய அளவுக்குத்தான் அவனது அருள் கிட்டும். அதிகாலை, நண்பகல், மாலை, இரவு என பொழுதுகள் மாறுபடுவதை பார்க்கும்போது இவை பூமியின் சுழற்சியால் ஏற்படும் மாற்றங்கள் என சொல்லுவீர்கள். பூமியின் சுழற்சி மாற்றத்தால் எவ்வாறு சூரியனிடமிருந்து பெறப்படும் ஒளியில் வெப்பத்தில் மாறுதல்கள் தோன்றுகின்றனவோ அவ்வாறே மனதில் அவ்வப்போது தோன்றும் எண்ணங்கள் காரணமாகவும் இறைவன் அருள் மாறி மாறி போய்க் கொண்டிருக்கும். இன்று ஒரு பிரார்த்தனைக்காக அவரது திருவடிகளை கெட்டியாக பிடித்து கொள்கிறீர்கள். விஷயம் நிறைவேறியதும் பிரார்த்தனை நின்று விடுகிறது. மறுபடி பிரச்சனை வந்தால் மட்டுமே பிரார்த்தனைக்கான அவசியம் வரும். அவ்வாறாயின் அவரது அருள் தற்காலிகம்தானே. எனக்கு இதை கொடு அதை கொடு என பிரார்த்தனை செய்யும்போது பகவான் அதை மட்டும் தருகிறான். அவனது அருள் குறிப்பிட்ட அந்த விஷயத்திற்கு மட்டுமே பயன்படுமே தவிர அதை தாண்டுவதில்லை. இறைவனுடைய ஆற்றலை நாமே குறுக்கி விடுகிறோம். எதையும் குறிப்பிட்டு வேண்டாமல் அவனை வேண்டுங்கள். அவனது விருப்பம் சித்தமானது நடக்க வேண்டும் என கேளுங்கள். எத்தகைய நிலை வந்தாலும் உடனிருங்கள் என வேண்டிக் கொள்ளுங்கள். அது போதுமானது. இறைவனை அருளை பரிபூரணமாக பெற வேண்டுமானால் முதலில் உங்களை நீங்கள் அவனிடம் இழக்க வேண்டும். அவனே எனக்கு எல்லாம் என்ற மனநிலைக்கு வர வேண்டும். நடப்பது நல்லதோ கெட்டதோ, சாதகமோ பாதகமோ ஏற்றுக்கொண்டு அவன் நடத்துகின்ற விதமாகவே வாழ்வை நகர்த்த வேண்டும். இவ்வாறு செய்யும்போது நமக்கு கற்பனை செய்ய முடியாத சக்தியை தந்துவிடுகிறான். வாழ்வில் தடைகளும் பாதிப்புகளும் வராமல் தடுக்கப்படுகின்றன. ஓம் சாய்ராம்.